அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வைகுண்ட முக்கோடி ஏகாதசி. 7 ஜென்மத்து பாவம் நீங்கி மகத்தான புண்ணியம் சேர ஸ்ரீ விஷ்ணுவினுடைய அற்புதமான திருநாம ஜபத்தை பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் முக்கியமான பண்டிகையான ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீ விஷ்ணுவினுடைய அருளை பூரணமாக பெறக்கூடிய அற்புதமான திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த சூட்சமமான திருநாமத்தை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ண விரும்புறேங்க. ஆல்ரெடி இந்த தகவலை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு டைரக்டா நீங்க வீடியோக்குள்ள போயிடுங்க. நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலன்களையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை நம்ம வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியான பொருள் தான். சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது கிடையாதுங்க. அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். பொதுவாகவே கருங்காலிக்கு நிறைய பலன்கள் உண்டு. அதுல குறிப்பிடும் பலன்கள்னு நம்ம பார்த்தோம்னா அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசிக்காரர்கள், எல்லா நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலியை போடலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள், நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார அமாவாசை அன்னைக்கு தாங்க கருங்காலி மாலைகளை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொரியர் அனுப்பி இருக்கோம். அடுத்ததாக ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம 2வது பூஜையை செய்ய போறோம். தேவைப்படுறவங்க இந்த மாலையை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12 மணி 4 நிமிடங்களுக்கு ஏகாதசி திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி 2 நிமிடங்கள் வரை ஏகாதசி திதி இருக்குங்க. எல்லா கேலண்டர்லயுமே ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசின்னு நமக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அன்றைய தினம் அதிகாலை நேரத்துல தாங்க சகல விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்கவாசல், பரமபத வாசல் திறக்கப்படும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க நாளைய தினம் ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை
வெள்ளிக்கிழமை மதியம் 12:04 முதல் ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:02 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். பொதுவாக ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க துவாதசி திதியில் இந்த விரதத்தை முடிப்பது வழக்கம். இந்த நாம ஜபத்தை ஏகாதசி திதியில் சொல்வதுதாங்க விசேஷம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ விஷ்ணுவினுடைய திருநாம ஜபங்களுக்கு அந்த அளவிற்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுவினுடைய 1000 திருநாமங்களை கொண்டது. இந்த கலியுகத்தில் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய திருநாமத்தை நாம் ஜபம் செய்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய சூட்சம திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு சின்ன பீஜாட்சரமும் இருக்குங்க. 16 செல்வங்களையும் நமக்கு கவர்ந்து இழுக்கக்கூடியது. ஒரு வருடத்துல சுமார் 24 முதல் 25 ஏகாதசி திதிகள் நமக்கு கிடைக்கும். அதுல மிக மிக உயர்வான ஏகாதசியாக கருதப்படுவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி. மற்ற ஏகாதசி அன்னைக்கு விரதங்கள் இருக்க முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நாம் தரிசனம் செய்தால், அவருடைய திருநாமத்தை நாம் உச்சரித்தால் அனைத்து ஏகாதசிகளுக்கும் விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெருமாள் ஆலயம் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருடைய கோவிலுக்கு சென்று அன்றைய தினம் அவரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அப்படி கோவிலுக்கும் போக முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் நாம் உச்சரித்தாலே போதும், 7 ஜென்மத்து பாவங்கள் நீங்கி மகத்தான புண்ணியத்தை நம்மால் பெற முடியும். இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் கூட இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் சொன்னாலே போதும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் க்ளீம் விஷ்ணவே நமக. 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 இந்த திருநாமத்துல விஷ்ணுவே நமகன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. விஷ்ணவே நமகன்னு நம்ம உச்சரிக்கணும். வாய்விட்டும் நம்ம சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நம்ம சொல்லிக்கலாம். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் ஸ்ரீஹரி விஷ்ணுவை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். தரையில, சேர்லன்னு நீங்க எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாம ஜபத்தை செய்ய வேண்டாம். ஸ்ரீஹரி விஷ்ணு எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல வரும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த திருநாமத்தை ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 24ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.